நான் டேட்டா கொடுக்குறேங்கன்னா என்னென்ன ஒரு பட்ஜெட் கொடுக்குறாரு? 3% தான் வளர்ச்சி. விவசாயத்தை பொறுத்தவரை திமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்க, திமுக ஆட்சியிலேருந்து போகிறாங்க. இந்த 5 வருஷத்துக்கான வந்ததுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சி பாருங்க. ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு 3% வளருது. 21 22 3, 22 23 3, சராசரியாக 3% மட்டும்தான் வளர்ச்சி இருக்கக்கூடிய வேளாண்மை. ஆனால் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவங்க எதுக்கு தனியாக ஒரு பட்ஜெட் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. வெறும் 3% வளரக்கூடிய வேளாண் துறை பட்ஜெட்டு, அதில் வேளாண் துறையினுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய ஒரு துறைக்கு எதுக்காக தனி பட்ஜெட்டு? அதனால் வெள்ளை அறிக்கை விடட்டும். நீங்கள் அதிகமாக வளர்ந்துருக்குன்னா என்ன வளர்ந்துருக்குன்னு சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் என்ன உற்பத்தி, வேளாண் துறையினுடைய என்ன உற்பத்தி வளர்ந்துருக்கு? ஓவரால் நான் சொல்வது ஒட்டுமொத்தமாக வேளாண் துறையினுடைய வளர்ச்சி என்பது சராசரியாக வருடத்திற்கு 3% மட்டும்தான். அதை மாற்றி நம்பரை டிங்கர் பண்ணி அந்த வேளாண் துறையினுடைய ஒரு 3 பொருளை மட்டும் எடுத்து அது வளர்ந்ததா சொல்லாதீங்க. மொத்தமாக வேளாண் துறையினுடைய வளர்ச்சியை நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனால் நேற்று ஒரு நல்ல ஒரு அனுபவங்கன்னா, அதாவது நம்முடைய வழக்கை நாம் ஒரு நீதிமன்றத்தில் வழக்காடும் பொழுது தான் அது எவ்வளவு கஷ்டமான ஒரு வேலை, எவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணணும், எந்த அளவுக்கு நம்முடைய வழக்கறிஞர் பெருமக்கள் அந்த கருப்பு உடையை அணிந்து ஒரே நாளில் அவங்க 5 கேஸ் 6 கேஸ்லாம் பண்ணுறாங்க, நம்ம ஒரு கேஸ் தான் பண்ணுறோம். அதனால் வழக்கறிஞர்கள் நண்பர்கள் மீது எனக்கு தனிப்பட்ட ஒரு மரியாதை மதிப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் எனக்கும் ஒரு பெரிய அனுபவம், கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் முடியல, இன்னும் இது தொடரும். நேற்று டிஆர் பாலு அவர்களுடைய 2004 9 வரை அவங்க ஆட்சியில் இருந்தது மட்டும்தான் நம்ம பேசணும். இன்னும் நிறையா விஷயம் நம்ம பேசலை, நிறையா இருக்குது. அவங்க குடும்பம் பற்றி நிறையா விஷயங்கள் இருக்குது, அவங்க குழந்தைகளை பற்றி இருக்குது. ஏன்னா மொத்தமாக நாம் டிஆர் பாலு மற்றும் அவர்கள் குடும்பத்தினரை பற்றி டிஎம்கே ஃபைல்ஸில் பேசியிருக்கோம். அதை அனைத்தையும் வருகின்ற காலத்தில் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பீகாரில் 10,000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது. தேர்தல் ஆணையம் எங்கேயும் அது தவறுன்னு சொல்லலை. ஏன்னா அது ஒரு ஸ்கீமாக கவர்மெண்ட் அறிவித்து கொண்டு வந்தாங்க. மகாராஷ்டிராவில் 2,100 ரூபாய் நம்முடைய சகோதரிகளுக்கு கொடுக்கப்பட்டது. அதையும் தேர்தல் ஆணையம் தடுக்கலை. இவங்க இன்னைக்கு சொல்லட்டும், இந்தியாவில் வேற ஏதாச்சும் ஒரு மாற்று கட்சி நண்பர்கள் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கேயாச்சும் மத்திய அரசு தடுத்திருக்காங்களா? ஏன்னா தேர்தல் ஆணையத்தை பற்றி நாம் பதில் சொல்ல முடியாது, இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி. தேர்தல் ஆணையமும் தடுக்கலை. அப்படி இருக்கும் பொழுது இவராக ஒரு புரளியை கிளப்பி, இவராக கோடை காலத்திற்கு 2,000 ரூபா கொடுக்கணும்னு இவராக கிளம்பி, இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு கோடை காலத்தில் எத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க? அந்த கோடை காலம் ஞாபகத்துக்கு இல்லையா? 2001 2 அந்த காலகட்டத்தை விடுங்க, 21 22 23 24 எதுவுமே இல்லாமல் இவர் 5,000 ரூபாய் கொடுப்பதற்காக கொடுங்க. பெண்களுக்கு போகிற எந்த பணத்தையும் யாரும் தடுக்க போவதில்லை. 1,000 ரூபாய் அறிவிச்சிருக்கிறீங்க, 1,000 ரூபாய் கொடுங்க. நம்முடைய கூட்டணி 2,000 ரூபாய் அறிவித்திருக்கின்றோம். ஏப்ரலுக்கு பிறகு நாங்கள் 2,000 ரூபாய் கொடுக்குறோம். அறிவிச்சதை கொடுங்க. ஆனால் மத்திய அரசு தடுக்க போகிறாங்கன்னு எங்களின் மீது பொய்யை சொல்லி எதற்காக கொடுக்குறீங்க என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அறிவிச்சதை கொடுங்க, கோடை காலத்துக்கு கொடுக்கணுமா அதையும் கொடுங்க, மக்கள் சந்தோஷமாக வாங்கிக்கிட்டோம். ஆனால் இந்த ஆண்டு மட்டும்தான் கோடை காலம் தெரிஞ்சுதா, போன ஆண்டு தெரியலையா என்பதும் எங்களுடைய கேள்வி. கடந்த 2 மாசத்துல மட்டும் 9,000 ரூபாய் வந்து ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பொங்கல் தொகை 3,000 ரூபாய், மகளிர் உரிமை 4,000 ரூபாய், இந்த மாதம் 5,000 ரூபாய், கிட்டத்தட்ட 9,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதுக்கான தொகை கொடுத்ததுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? தேர்தல் தான் நினைக்கிறீங்க? கொடுக்கட்டுங்கண்ணா, பொங்கலுக்கு வந்து மக்களுக்கு கொடுக்கணும் தவறு இல்லை, மாதம் கொடுக்கணும் தவறு இல்லை, கோடை காலத்துக்கு கொடுக்கணும் தவறு இல்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்வது போல இந்த கோடை கால எலெக்ஷன் வர கோடை காலத்துக்கு மட்டும்தான் கொடுப்போம், மற்ற கோடை காலம் கொடுக்க மாட்டோம் என்பது சொல்வதெல்லாம் அரசியல் என்பதைத்தான் மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம். அதே நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் ஆட்சிக்கு வரும் பொழுது 2,000 ரூபாய் என்று சொல்லியிருக்கின்றோம். அதையும் மக்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த 3,000 5,000 8,000 ரூபாய் என்பது தேர்தலுக்காக மட்டும்தான் கொடுக்குறாங்கன்னு மக்களுக்கு தெரியும். ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு இன்னும் அதிகமாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியாளர்கள் கொடுப்பார்கள் என்பது மக்களுக்கு தெரியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.